வணக்கம். சக்ஸஸ் வெற்றி அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் அந்த சக்ஸஸ் வந்து நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு மன நிறைவை கொடுக்கும். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் மன நிறைவையும் எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் கொடுத்துருமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது ஒரு உதாரணம் எதை பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய பஞ்சம் தலைவரிச்சு அடித்து இது உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதாவது புகைப்பட கலைஞர் இருந்தார். அவர் பேர் கெவின் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அவருக்கு வந்து என்னென்னா, அவருடைய வாழ்நாள் கனவு, வாழ்நாள் லட்சியம், ஆசை எல்லாமே என்னென்னா, அந்த ஃபோட்டோகிராஃபி துறையில் கொடுக்குற மிகப்பெரிய அவார்டு வந்து புலிட்சர் அவார்டு. அந்த விருது வாங்கணுன்றது அவருடைய மிகப்பெரிய லட்சியமாகவே இருக்குது. அதுக்கு தான் அவர் வேலை செஞ்சுட்ருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு வந்து அந்த தென்னாப்பிரிக்காவில் பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் பீரியடில் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து வேனில் போயிட்டுருக்குறாங்க. அவங்களோட இவரும் கூடவே போய் பிரயாணம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவர் போய் அந்த மாதிரி கூடவே போகிறார். அந்த மாதிரி போகும்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு குழந்தை, எலும்பும் தோலுமா ஒரு குழந்தை, கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிணந்தின்னி கழுகு. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரே ஒரு சாப்பாடு பொட்டலம் இருக்குது. அந்த குழந்தை அந்த சாப்பாடு பொட்டலத்தை எடுக்கிறதுக்கு முடியாமல், எடுக்கவும் முடியாமல், எடுக்காமல் இருக்கவும் முடியாமல் அந்த குழந்தை தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பக்கமாக அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிணந்தின்னி கழுகு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. எப்படா இந்த உயிர் போகும், நம்ம இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த கழுகு காத்துட்ருக்குது. இதுதான் அங்கே இருக்கிற சூழல். இப்போட கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அவர் அதை ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அது ஏதோ சுச்சுவேஷனில் பேப்பரில் பப்ளிஷ் ஆகுது. உலகமே பாராட்டுது. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு புகைப்படம் அந்த காலகட்டத்தில். அதனால் அவருக்கு வந்து அவருடைய ரொம்ப வாழ்நாள் கனவான அந்த புலிட்சர் விருது வந்து அவருக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் இருக்கிறார். ஆனால் கொஞ்ச காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் தற்கொலை பண்ணிக்கிறார். என்னடா இவ்வளோ பெரிய விருது வாங்கியிருக்கிறாரு, அவருடைய வாழ்நாள் கனவே அதுதான், லட்சியம் இது. அந்த மனுஷன் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் அந்த விருது வாங்கிட்டார். ஆனால் அவருக்கு வந்து சந்தோஷம், ஆனால் மன நிம்மதி இல்லை. ஏன் மன நிம்மதி இல்லை அப்படின்னா, அந்த புகைப்படம், அந்த ஃபோட்டோ வெளியானதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நீ ஃபோட்டோ எடுத்த கரெக்டு, ஃபோட்டோ நல்லாயிருக்கு, அந்த குழந்தை என்னாச்சு, அந்த குழந்தைக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தியா இல்லையா, அந்த கழுகு விரட்டி விட்டியா இல்லையா, அந்த கழுகு குழந்தை சாப்பிட்டதா இல்லையா, குழந்தை சாப்பாடு சாப்பிட்டதா இல்லையா, இப்படி நீ என்ன பண்ணன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆங்கிளில் கேட்க அவருக்கு அது எல்லாமே வந்து மன உளைச்சலுக்கால என்ன யோசிச்சுட்ருக்கிறாருன்னா, என்னடா நம்ம வந்து அவர் அந்த சுச்சுவேஷனில் வேறு ஏதாவது யோசிச்சிருப்பார் அவர். ஆனால் கடைசியில் இப்படிலாம் கூட இருக்க அவளுக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அந்த மன உளைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அலையும். அந்த மன உளைச்சலோட உச்சத்துக்கு போய் கடைசியில் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். இதே மாதிரி தான் நாம் எல்லாருக்குமே சக்ஸஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த சக்ஸஸ் அந்த நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி நிரந்தரமான ஒரு மன நிம்மதி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். என்னுடைய சீனியர் கோச் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, தம்ரூல், பணம் சம்பாதிக்கிறது ஒரு தம்ரூல் இருக்குன்னு சொல்லுவார். சம்பாதிக்கிற ஒரே ஒரு ரூபாயில் கூட யாருடைய மனசோ உடம்போ உயிரோ காயப்படக்கூடாதுன்ற ரொம்ப உறுதியாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பணத்து மூலமாக மன நிம்மதி இருக்குன்னு சொல்லுவார். இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்தது. எனக்கு இன்றைக்கி எல்லாருமே நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். மன நிறைவாக இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். பணம் இருக்குது, நிம்மதி இல்லை பாதி பேர்கிட்ட பணம் இருக்குது, நிறைய பேர்கிட்ட பணம் தேவையான அளவுக்கு இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் சுத்தமாக இல்லை. ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே தான் பணத்தை அனுபவிக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மன நிறைவாக நம்ம இருக்க முடியும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சந்தோஷம், அதோடு சேர்த்து மன நிம்மதியும் பரிபூர்ண ஆரோக்கியம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.